இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ் அடிஷன் அண்ட் எக்ஸ் சப்ராக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மைக்ரோ கண்ட்ரோலரில் மெமரி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் அடிஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ 8F3712 4E. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து இதை ஆட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி ஆட் பண்ணணும்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஏனானது 10 எக்ஸாடெசிமலில், ரைட்? Cனா 12, D13, E14, Fனா 15. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஈனானது, ஸோ இங்கே வாங்க, இதை எடுத்துக்கலாம். 7 + E, 7 + ஈனானது 14 ஈக்குவல் டு வாட், ஹவு மச்? 21, ரைட்? 14, 7, 21. இந்த 21ல் -16 பண்ணணும். எவ்வளோ வரும்? 4, 5, ரைட்? ஸோ இந்த 5 இங்கே போட்டுக்கணும். கேரி 1 எடுத்துகிட்டு போயிடணும். ஓகே, ஏன்னா நம்ம 16ஆல் மைனஸ் பண்ணியிருக்கனால இங்கே 1 கேரி வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், 4 + 3 7, 7 + 1 8, 8 அப்படியே போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், F2, Fனா என்னது? ஏன் நான் இங்கே 1 கேரி எடுத்துகிட்டு போகலான்னா, இங்கே நான் -16 பண்ணலை, ரைட்? ஏன்னா வந்து 1, 4, 16க்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம 16ஆல் மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அது இங்கே போடணும். பட் இங்கே நம்மளுக்கு 16 தாண்டலை. ஸோ அதனால் வந்து 8 டேரெக்டாக போட்டுட்டேன். இங்கே வந்து பாருங்கள், எஃப்னா என்னது? 15, 15 + 2 17, கரெக்டாக? 17 - 16 1, இந்த 1 இங்கே போடணும். கேரி 1, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், 8, 1 9, 9, 1 10, 10னா என்னது? ஏவை இங்கே போடணும். ஸோ A185ங்கிறது ஆன்சர். இப்போ ஆன்லைனில் கால்குலேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் கூட நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். 8F37 வெரிஃபை பண்ணி காட்டுறேன். F37 124E. ஸோ A185 இங்கே ஆன்சர் வந்திருக்கா? A185. ஸோ வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி தான் எக்ஸ் அடிஷன் பண்ணணும். நான் இன்னொரு நம்பர் எக்ஸ் அடிஷன் பண்ணி காட்டுறேன். 72FF 2F82 இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எஃப்னா என்னது? 15, 15 + 8 23, ரைட்? 23 -16 பண்ணால் எவ்வளோ வரும்? 7. நான் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் தான் நிறையா தப்பு பண்ணுவேன். ஸோ கரெக்டாக நான் ஒரு தடவை பார்த்துக்கேன். ஓகே, கரெக்டு தான். ஸோ 7 வந்து இங்கே போட்டுட்டு கேரி 1 எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், எஃப்னா 15, 15 + 2 17, 17 + 1 18, 18 - 16 2. ஸோ இங்கே கேரி 1, 9 + 1 10. ஸோ A27ன்றது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ வெரிஃபை பண்ணிக்கலாமா? 72F. ஸோ A27 தான் ஆன்சரு. ஸோ நம்மளுக்கும் வந்து A27 தான் கிடச்சிருக்கு. ஸோ பைனரி அடிஷன் இப்படி தான் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பைனரி அடிஷன் என்னென்னு பார்த்தோம். இப்போ எக்ஸ் அடிஷன் இப்படி தான் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து எக்ஸ் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுவுமே சிம்பிள் தான். எக்ஸ் சப்ராக்ஷன். ஸோ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 9 இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா 9 - 15 பண்ணணும், ரைட்? 9ஆல் 15 பண்ண முடியாது. நம்ம யூஸ்வலாக நம்ம மேத்தமெட்டிக்கில் என்ன பண்ணுவோம், பக்கத்துலேருந்து ஒரு வேல்யூ இங்கே வாங்குவோம் இல்லையா? ஸோ இது பேஸ் 16ன்றனால
இங்கே பக்கத்தில் இருக்கிறத அடிச்சுட்டு ஒரு 1 போட்டுக்கோங்க. ஏன்னா இதை ஒரு மைனஸ் பண்ணிடணும். 2னா 1 மாற்றிடுறேன். இதை வந்து 9 + 16 பண்ணிடணும். அப்படின்னா என்ன வரும்? 25 வரும். ஸோ 25 கீழே என்ன இருக்குது? 25 மைனஸ் கீழே என்ன இருக்குது? 15. ஸோ 10 தான் ஆன்சர். ஓகே, 10னா நம்ம டேரெக்டாக போட முடியாது. 10னா ஹெக்ஸாடெசிமல் என்னது? ஏ. ஸோ அந்த ஏவை கொண்டு வந்து இங்கே போட்டுடணும். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி 1 இருக்குது. 1 மைனஸ் ஈனானது 14, ரைட்? 1ஆல் 14 மைனஸ் பண்ண முடியுமா? -13 இங்கே போட முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து 1 வாங்கிக்கிறேன். 6. இங்கே வந்து 1 + 16 17. 17 - 14 = 3. ஸோ 3 டேரெக்டாக போட்டணும். இங்கே 6 - 3 3 தான். ஸோ 3 ஆன்சரு. ஸோ அதை நம்ம இப்போ அந்த கால்குலேட்டரில் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். 7293EF. இங்கே வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். கால்குலேட் பண்ணால் இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 3AA ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஒரு சில சம்ஸ்லாம் கொடுக்குறேன், எக்ஸசைஸ். நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க. இது வந்து 79E2 + 712F. இது ஒரு சம். FFFE - FFAB. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சர் வருதுன்றதை கமெண்டில் போடுங்க. கரெக்டாக பண்ணுறவங்க கமெண்ட்டை நான் லைக் பண்ணுவேன். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன்.